வானதியோட அண்ணன் தன்னை பொறுக்கித்தனத்துக்கு வானதியோட அம்மா சப்போர்ட் பண்ணுற விதமாக ஐயனார் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. இதை பார்த்த நிலா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து அவங்க கிட்ட போய் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அம்மா வளர்த்துருந்தா இவங்கெல்லாம் இவ்வளோ பொறுக்கி பசங்களா இருப்பாங்களாங்கிற மாதிரி கேள்வி கேட்டிங்களே, நீங்கள் தானே உங்கள் பையனை வளர்த்தீங்க, ஆனால் உங்கள் பையன் பண்ண விஷயத்த பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான பையனை பெற்று வளர்த்துட்டு நீங்கள் வாய் பேச வேண்டியதான். எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்த மாதிரி அத்துமீறி நடந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் உள்ளவங்க அண்ணன் வளர்ப்புலையே அவ்வளோ அன்பாக ஒரு பொண்ணுக்கிட்ட எந்தளவு நடந்துக்கணுங்கிற தன்மை தெரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனால் நீங்களோ அம்மா பாசத்தை காட்டி கூட பிறந்த தங்கச்சி இருக்கிற ஒரு வீட்டில் அவ்வளோ குடும்பத்தோடு நல்லபடியாக தானே வளர்த்துருக்கீங்க. ஆனால் உங்கள் பையன் ஏன் இவ்வளோ தருதலையாக இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டான்? இதுக்கு உங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு வானதியோட அம்மா சரி இவன் மேலே தான் தப்புன்ன உடனே வானதியோட அண்ணனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இங்கே நிலாவை பார்த்து மற்ற எல்லாருமே ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அப்போ சேரனன்னு சொல்கிறாங்க, ரொம்பவே நன்றிப்பா, ஏன்னா நீ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீடுன்னு சொல்லி பேசும்போது உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ எப்போதுமே இங்கே பாதுகாப்பாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதே சமயம் நாங்கள் காட்டுற அந்த அன்பு, அக்கறை, அரவணைப்பு எல்லாமே உனக்கு உணர்ச்சி பூர்வமாக கிடைச்சிருக்குதுங்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நீ உணர்ந்திருக்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இப்போந்தான் நாங்கள் ஒரு நல்ல வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. வார்த்தைக்கு வார்த்தை இந்த வீட்டில் தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு நீ சொல்லும்போது உண்மையிலே நாங்கள் வாழ்க்கையில் ஏதோ சாதித்த மாதிரி இருக்கு நிலா அப்படின்னு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, அண்ணே நிஜமாவே சொல்கிறேன், இந்த வீட்டை விட வேறு எந்த வீடும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே என் மேலே அவ்வளோ பாசம் வச்சு பார்த்துக்கிறீங்க. நிலா சொல்கிறத கேட்கும்போது பாண்டியன், சோழன், அதுக்கப்புறம் சேரண்ணன் 3 பேருக்குமே கண் கலங்குது. சரிப்பா நீ உள்ளவான்னு சொல்லிட்டு நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலாவை தனியாக சந்தித்த சோழன், எங்க உண்மையிலே இன்னைக்கு நடந்தது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க அங்கே நடந்த விஷயத்த நான் சொன்னேன், வேற என்ன நான் பண்ணேன்? ஏன் நீங்கள் எல்லாருமே என்னை பத்திரமா பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்துக்கிட தான் செய்கிறோம், அதுவும் நானும் ரொம்ப பார்த்துக்கிடுவேங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ, நான் பொதுவாக தான் சொன்னேன் சரியா, உங்களை நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதான் தெரியுமே நீங்கள் பார்த்துக்கிட்ட லட்சணம், எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கங்கிறது. ஏங்க இப்போ எதுக்குங்க நீங்கள் அதெல்லாம் இழுக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க, அப்படி மறந்துடுங்க சரியா. நீங்கள் உண்மையிலே இன்றைக்கி பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை, நானுமே உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒருத்தனை இந்த மாதிரி பேசிட்டான்னு நான் வீட்டுக்கு வந்ததுமே என்னை நீங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனீங்க தெரியுமா? அப்போ தோணுச்சு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான்லாம் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனாலே அவ்வளோ ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவேன். அதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஒன்றுனா சும்மா விட்டுருவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கில் சொல்கிறாங்க சோழன். இதை கேட்ட நிலா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன, எதுக்காக இப்போ இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேச்சே சும்மாங்க, வாய் தவறி மனசில் உள்ளது டக்குன்னு வெளியில் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு சோழன் போகிறாங்க. இதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வர வர நிலாவுக்கு இப்போ தான் சோழன் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே கவனிக்கிறாங்க. சோழனையுமே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சோழன் தன்னோட காதலால் தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறது நிலாவுக்கு இப்போ தான் தெரியுது. அதனாலேயே சோழன் கொஞ்சம் வேற விதமாக தெரியுறாங்க நிலாவுக்கு. சோழன் தனியாக போய் நிலா பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே யோசிச்சுட்டு, நீ நிஜமாவே இந்த வீட்டு பொண்ணாதான் நீ இன்னைக்கு பேசின, ஆனால் என்னைக்கு இந்த சோழனோட மனைவியாக முழுசாக மாறி நீ எப்போ பேச போகிறேன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி இது நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. நிலா என்னை எப்படியாவது காதலிச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்காங்க சோழன். அதே மாதிரி இங்கே வானதியோட அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே வானதியோட அம்மா கேட்குறாங்க, டேய் நீ என்னமோ யோக்கியமான வேலை பார்த்துருக்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டில் போய் சண்டை போட்டால் நீ இவ்வளோ கீழ்த்தனமாலாம் நடந்திருக்க, உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்க தானடா செய்கிறா, நீ ஏன்டா மற்ற பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரி பேசுன,
அதுவும் அந்த வீட்டு பொண்ணை போயும் போயும் எம்மா சும்மா கூவினே கிடக்காத சரியா? உன் பொண்ணு தான் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அவன் கூட இவ ஃபோனில் வேற நேற்றுக்கு பேசிக்கிட்டே இருந்தா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த குடும்பத்து மேலே அதிக வெறுப்பு வருது. இன்னைக்கு எதாச்சியே அந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு ஏதாவது பேசணும்னு தோணிடுச்சு. அதான் இவ்வளோ கேவலமாக நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியலை. நான் இப்படி தான் பேசுவேன். அடுத்து அவளை நான் பார்த்தாலுமே இப்படி தான் நான் அசிங்கமாக பேசுவேன். டேய், நீ பேசுனதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்டா. ஆனால் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அது நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத வானதி கேட்குறாங்க. ஏம்மா, அவன் தான் வெறவாக்கட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா நீ அதுக்கு மேலே இருக்கியோ? இப்படி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்கான். ஆனால் நீ பேசினாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீயும் ஒரு பொண்ணு தானே. இப்படி இன்னொரு பொண்ணை இவன் அசிங்கப்படுத்தியிருக்கான், அது அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம். எனக்கெல்லாம் இவன் நிலா அக்காவை தான் ஏதாவது பேசியிருக்கான்னு தெரிஞ்சது, நானே இவனை 4 அடி சேர்த்து அடிச்சிருப்பேன். ஆளும் மூஞ்சியும் பாரு. நீ பொறுக்கித்தனமாக இருந்துட்டு ஏன் பாண்டியை நீ குறை சொல்கிறியோ? நீ பாண்டியோட குடும்பங்கிறதுனால தான் நிலா அக்கா கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசியிருக்க. ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் பாண்டியனும் சரி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி அவ்வளோ மரியாதையாக நடந்திருக்காங்க. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா யார் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்கங்கிறது? மறுநாள் காலையில் வானதி நம்ம பாண்டியனை பார்க்கறதுக்காக பாண்டியனோட ஷெட்டுக்கு வராங்க. வானதியை பார்த்ததுமே பாண்டியன், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தாங்கிக்கிட மாட்டேன். அதே மாதிரி அதை நான் பொறுத்துட்டு போக மாட்டேன். சரியா? வானதி, இனிமேல் நீ இங்கே வராத. இந்த காதலை நம்ம இப்போவே நம்ம விட்டுருவோம். அதுதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. கொஞ்சம் 2 பேரும் புரிஞ்சு நடந்துப்போம். நம்மளோட வாழ்க்கையோட சூழ்நிலை நமக்கு நல்லாவே தெரியும். உங்கள் குடும்பத்தில் எங்களை எப்போதுமே கடைசி வரைக்கும் ஒரு நல்லவங்களா நினைக்கவே மாட்டாங்க. அதை நடந்துக்கிடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேர் குடும்பமே ஒத்து வராதம்போது நம்ம 2 பேர்த்துக்கும் எப்படி ஒத்து வரும்னு நினைக்கிற? உனக்கு தான் இந்நேரம் விஷயமே தெரிஞ்சிருக்குமே. பாத்தியா, நிலா அண்ணியை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நல்லவங்களா நடந்துக்கிடுவாங்க? நாளைக்கு உன்னைய கட்டி கொடுத்ததுக்கப்புறமும் எந்த மாதிரி இருப்பாங்கங்கிறத நான் எப்படி நம்ப? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணமே நடக்காது. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தால் வெட்டு குத்து கொலையோடு தான் நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் வானதி. நீ இப்போவே இங்கேருந்து தயவு செஞ்சு போயிரு. எப்போதுமே பிரேக்கப் சொல்லிட்டு நீ தான் சொல்லுவ. இந்த தடவை நானே சொல்கிறேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ இனிமேல் என்னை பார்க்கறதுக்கு வரவே வராத. உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. ஆனால் வானதி அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கிடாம, பாண்டியன், நான் ஒன்று சொல்லுவேன் கேப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொன்னதுமே, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு. அப்போது இங்கே யாருமே எதுவுமே பேச முடியாது. நான் ஏற்கனவே மேஜர் தான். அப்படி இருக்கும்போது என்னோட முடிவு தான் செல்லும். நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியோட வானதியை பார்க்குறாங்க. வானதி பாண்டியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.